புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒருவர் சிக்கி உயிரிழந்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. புதுச்சேரியில் எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி நடந்த அந்த அதிமுக விழாவில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது பற்றிய விவரங்கள். கண்டிப்பாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் தொகுதி ஆர்கே நகர் தந்தை பெரியார் சிலை அருகே நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு புதுச்சேரி மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமை தாங்கினார். மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முன்னிலை வகித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் கடலூர் அன்பழகன், புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை மக்களுக்கு 5 கிலோ அரிசி வீதம் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். பின்பு சிறப்பு விருந்தினர்கள் புறப்பட்டு சென்ற பிறகு தமிழ்வேந்தன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருந்தார். அப்போது ஒரே நேரத்தில் ஏராளமானவர்கள் மேடையை நோக்கி வந்தனர். அதனால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் வயதான ஆண்கள் பெண்கள் சிக்கி கொண்டு தவித்தனர். இதையடுத்து கூட்டத்தில் சிக்கிய வயதான மூதாட்டிகளை போலீசார் கீழே இறக்கிவிட்டனர். இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் மயங்கி கீழே விழுந்தார். உடனே அவரை மேடையில் இருந்த டேபிளில் அதிமுகவர்கள் படுக்க வைத்தனர். பின்பு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் மறுமறையில் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்து போன நபர் அப்பகுதியை சேர்ந்த அய்யனாரப்பன், வயது 70 என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அரியாங்குப்பம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சரியான முறையில் ஏற்பாடுகள் செயல்படாததால் கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் மிகுந்த பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.